வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமாம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய மதுரகவி ராமானுஜஜீயர் சுவாமி வானமாமலை மடத்தை 31வது பட்டமாக அலங்கரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. ரொம்ப ஆச்சரியமான சுவாமி. இந்த சுவாமிக்கு என்ன பெருமை என்றால், ஆச்சாரிய நிஷ்டையிலே மிகவும் ஊன்றினவர் இந்த சுவாமி. வெகுகாலமாக, அதாவது கீழே 27ஆம் பட்டம் சுவாமி தொடங்கி நிறைய கைங்கரியங்கள் கூடவே இருந்து அந்தரங்க கைங்கரியங்கள் பண்ணினவர் இந்த சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமி இந்த மடத்தை அலங்கரித்திருப்பது நம்முடைய பாக்கிய விசேஷம். இந்த சுவாமி பலபடியான ஞானத்தையும் பெற்றவர், அதே சமயத்தில் பெரியோர்களால் சிக்ஷிக்கப்பெற்று அனுஷ்டானபரராகவும் இருக்கக்கூடியவர். பூர்வாசிரமத்திலிருந்து மிகுந்த அனுஷ்டானசீலராக இருந்தவர் நம்முடைய சுவாமி. இப்படிப்பட்ட சுவாமியானவர் அநேக கைங்கரியங்கள் இவ்விடத்திலே செய்து வருகிறார். ஸ்ரீமடத்துக்கும் நிறைய கைங்கரியங்கள், அதே சமயத்தில் தெய்வநாயகன் ஸ்ரீவரமங்கை நாச்சியார் இவர்களுடைய அநேக திருப்பணிகள் ஆச்சரியமாக செய்து வருகிறார். இப்பொழுதுதான் அற்புதமாக இவ்விடத்தில் தங்க சிம்மாசனம் ஒன்று வந்திருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சிம்மாசனம். அதில் தெய்வநாயகன் ஸ்ரீமங்கலத்தாயார் எழுந்தருளப் போகிறார்கள். அப்படிப்பட்ட சிம்மாசனம் என்ன, அதற்கு மேலே ஆச்சரியமான தங்கத்தேர் அதுவும் சித்தமாகிக் கொண்டிருக்கிறது இடத்துல எம்பெருமான் எழுந்தருளுவதற்கு. அதற்கும் அநேக முயற்சிகளை எடுத்து நம்முடைய சுவாமி ஆச்சரியமான கைங்கரியம் வெகுநாள் பல சுவாமிகள் செய்ய வேண்டும் என்ற நியமித்த கைங்கரியத்தை இப்பொழுது நம்முடைய சுவாமி தொடங்கி அதை தலக்கட்ட இருக்கிறார். நாளை அந்த கைங்கரியமும் ஆச்சரியமாக நடந்து வருகிறது. இந்த கைங்கரியத்திலேயும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அன்வயிக்க வேண்டும். அந்த கைங்கரியத்திலே யதாசக்தி அதில் அன்வயித்து சகாயமும் பண்ண வேண்டும் அந்த திருத்தேருக்கு என்பதையும் இந்த மகோத்சவத்திலே அடியன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இடத்துல இந்த சுவாமியானவர் மிகுந்த ஆச்சாரியசீலர், அனுஷ்டானபரர். அதற்கு மேலே வந்தவர்களிடத்தில் மிகவும் ஆதரத்தோடு பரம சுலபராக இருந்து எல்லோருடனும் வார்த்தையாடக்கூடியவர். அநேக விசேஷார்த்தங்களை தெரிவிக்கக்கூடியவர். சம்பிரதாயத்தில் நிறைய அர்த்த விசேஷங்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டின அர்த்தத்துக்கு மேலாக அநேக அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய மிகச்சிறந்த மகானாக எழுந்தருளி இருக்கிறார் இப்பொழுது நம்முடைய சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியினுடைய இந்த சதாபிஷேக மகோத்சவத்தில் பங்கு கொண்டு இதை போலே 2 வார்த்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை அடியேன் பெற்றிருக்கிறேன். இது ஆச்சாரிய கடாட்சத்தாலே ஏற்பட்ட ஒரு பாக்கியம் என்றே கொள்ளுகிறேன். இவ்விடத்தில் அந்த சுவாமி இன்னும் பலகாலம் எழுந்தருளி இருந்து எம்பெருமானாரை போலே 100, 120, 200 சம்பத்சரங்கள் எழுந்தருளி இருந்து இந்த லோகத்தில் நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று ஸ்ரீவரமங்கத்தாயாரை புருஷகாரமாக கொண்டு தெய்வநாயகன் திருவடித்தாமர்களே பிரார்த்தித்து அமைகிறேன்.